பரிசுத்த வாழ்க்கை. அன்பானவர்களே, இன்று உலகத்தில் பலர் பரிசுத்தம் என்பதை ஒரு சிலருக்கு மட்டுமே என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒவ்வொரு விசுவாசியையும் பரிசுத்தத்திற்கே அழைக்கிறார். பரிசுத்தம் என்பது பாவமில்லாமல் வாழ்வது மட்டும்தான் என்று அர்த்தமல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கையில் பரிசுத்தத்தை தெரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பதே பரிசுத்த வாழ்க்கையாகும். அதனால்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 பேதுரு 1:16 பேதுரு மூலமாக நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை அழைக்கிறார். பரிசுத்தம் என்பது பாவமில்லாமல் வாழ்வது மட்டுமல்ல, நம் பேசுகிற வார்த்தை, செயல், சிந்தை யாவற்றிலும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். உலகம் எப்படி வாழ்கிறது என்பது முக்கியமல்ல, தேவன் எப்படி வாழ சொல்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு வாழ்வதே பரிசுத்த வாழ்க்கையாகும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். என் வாயினாலும் செயலினாலும் சிந்தையினாலும் உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ, உமக்கு பிரியமான சித்தத்தை நிறைவேற்றுகிறளாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன்.